மாண்புமிகு உறுப்பினர் நயனார் நாகேந்திரன் அவர்கள். இல்ல நீங்க வேற யாரையும் சொல்லிடலோன்னு பார்த்தேன். கோயில் அழிக்க மனம் இல்லாம. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இவ்வளவு பெரிய விஷயமா இருக்குன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. ஒரு சாதாரண விஷயம், அது ரொம்ப சாதாரண விஷயம். மத்திய அரசு மாநில அரசு விளக்கம் கேட்கு. பிப்ரவரி மாதம் விளக்கம் கேட்கும்போது அங்கே 20 சதுர கிலோமீட்டர் 20 சதுர கிலோமீட்டரில் 1.96 சதுர கிலோமீட்டர் தான் இந்த நம்ம மேற்கு சொன்ன சமணப்படுகைகள், அழகர் கோயில்கள், பெரிய கழுகுகள் எல்லாமே அங்கே தான். எனக்கு உள்ளபடியே பெருமையாக இருந்தது. இன்னைக்கு அவையில் பேசுகிறவங்கெல்லாம் பில்லு கொடுக்க தீர்மானத்தில் பேசலை, உள்ளத்தில் பொங்குகிற அந்த உணர்ச்சியை நான் பார்த்துக்கிறேன். அவர்களுக்கெல்லாம் சொல்லிட்டு, ஆனால் நீங்கள் நாங்கள் உடனே தெரிவிக்கலன்னு சொல்கிறீங்க. இது சட்ட திருத்தம் தெரிவித்த உடனே 3/10/2023 அன்று ஒன்றிய சுரங்க அமைச்சருக்கு நான் எழுதிய கடிதத்தில் நில உரிமைகள் மாநில அரசின் கட்டுப்பாட்டில் உள்ளதால் மேற்படி சட்டத்தில் மாநில அரசின் உரிமைகளை பறிப்பது போல் ஆகிறது. எனவே முக்கியத்துவம் மற்றும் அதிமுக்கியத்துவம் வாய்ந்த கனிமங்களை சுரங்க குத்தகை அனுமதி வழங்கும் அதிகாரத்தை மாநில அரசுக்கே அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அப்ப எழுதியிருக்கேன். உடனே மாண்புமிகு உறுப்பினர் மாண்புமிகு நிதியமைச்சர் அவர் சொன்னார். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு நம்முடைய அவை முன்னவர் சொன்னதோடு அண்ணா சொன்னதோடு நானும் ஒரு கருத்தை சொல்ல விரும்புகிறேன். ஒன்றிய அரசிலிருந்து இந்த கடிதம் வந்தவுடன் தமிழ்நாடு அரசு அதில் கொடுத்த விவரங்களிலே அந்த இடத்திலே இருக்கக்கூடிய இந்த பல்லுயிர் பெருக்கம், இந்த இடத்தினுடைய முக்கியத்துவங்களை எல்லாம் சுட்டிக்காட்டி இதற்கு அனுமதி வழங்கக்கூடாது என்று நீங்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த கடிதத்திலேயே நாங்கள் ஏற்கனவே சுட்டிக்காட்டியிருக்கிறோம். எந்த ஒரு காலகட்டத்திலும் தமிழ்நாடுடைய அரசினுடைய சார்பிலே ஒன்றிய அரசிற்கு அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய எந்த ஒரு கட்டத்திலும் இதற்கான ஒரு எதிர்ப்பை பதிவு செய்யாமல் நாங்கள் விட்டுவிடவில்லை. இது குறித்த முழு விவரங்களையும் இந்த இடத்தினுடைய தன்மையும் குறித்தும் நாம் அதுக்கு அனுப்பியிருக்கிறோம். இதற்கு முன்னாலேயும் கூட சட்டமாக அவர்கள் கொண்டு வருகிற போது சட்டத்திலே திருத்தத்தை கொண்டு வந்து இப்படி ஸ்ட்ராட்டஜிக் மினரல்ஸ், கிரிட்டிக்கல் மினரல்ஸ் என்பதை அந்த அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம், தமிழ்நாடு அரசோ வேறு எந்த மாநில அரசாங்கத்தோடு கலந்து கொள்ளாமல் அவர்களாகவே ஏலம் விடலாம் என்ற ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வருகிற போது அதை அப்போதே எதிர்த்திருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு என்பதை நான் இங்கே உங்களிடத்தில் உறுதிபட சொல்ல விரும்புகிறேன். அதற்கு பிறகும் அவர்கள் கொண்டு வருகிற போதும் தமிழ்நாடு தன்னுடைய எதிர்ப்பை அதற்கு தொடர்ந்து தெரிவித்து வந்திருக்கிறது என்பதை நான் இங்கே சொல்லுகிறேன். மாண்புமிகு உறுப்பினர் இங்கே என்ன சொல்கிறார் என்றால், அந்த 1.47 ஹெக்டேர் வந்ததே அப்போதே நீங்கள் சொல்லியிருந்தால் நாங்கள் அப்போதே இந்த விஷயத்தை விட்டிருப்போமே என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். உங்கள் எதிர்ப்பை அப்போதே நாங்கள் தெரிவித்திருந்தால் நாங்கள் அப்போதே விட்டிருப்போம் என்று ஒரு கருத்தை சொல்கிறீர்கள். அப்போதும் எதிர்ப்பை தெரிவித்தோம், இப்போதும் நம்முடைய எதிர்ப்பை நாம் தொடர்ந்து தெரிவித்திருக்கிறோம். உங்களுக்கு உள்ளபடியே இந்த எதிர்ப்பை தெரிவித்து உள்ளபடியே அந்த எதிர்ப்பை உள்வாங்கிக் கொண்டு எதிர்ப்பு வருகிறது, இதை நிறுத்த வேண்டும் என்று நீங்கள் நினைத்திருந்தால் அன்றைக்கே நாங்கள் எதிர்ப்பை தெரிவித்திருந்த போதே நீங்கள் நிறுத்தி இருக்க முடியும். இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் கடிதம் எழுதியதற்கு பிறகும் நீங்கள் இந்த திட்டத்தை கொண்டு வருவேன் என்று ஏலம் விடுகிறேன் என்று சொன்னால் உங்கள் உள்மனதில் என்ன ஒட்டி கொண்டிருக்கிறது என்பதை நான் உங்கள் முன்னாலே கேள்வியாக வைக்கிறேன். எனவே நீங்கள் பிள்ளையும் கிள்ளி விடுகிறீர்கள், தொட்டிலே மாற்றம் இருக்கிறீர்கள். உள்ளபடியே மக்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது என்றால் அது என்ன சர்க்கார் பிஜேபி அரசு அது உடனே எடுத்துக்கணும்னு சொல்றீங்க. இவ்வளோ நேரம் கிளீனாக சொன்னாங்க. எப்படி வாழ்க்கை அந்த டைவர்சிட்டியில் என்ன ஆகணும் அதெல்லாம் அதிகப்படுத்தி சொல்றாருன்னா, நான் சொல்வது ஐக்கிய நாடுகளின் சபையின் அறிக்கை இருக்கு. பேரவைத் தலைவர் அனுமதித்தா இந்த கால்சியம், அதாவது இந்த உலோகங்கள், என்னென்ன உலோகத்தால இந்த நோய்கள் ஏற்பட்டு இருக்கிறது என்பதை ஐக்கிய நாடுகள் சபையும் WHO உறுதி செய்திருக்கிறது. அதுல அந்த லிஸ்ட் இருக்கு. அதை மட்டும் நான் படிச்சு பதிவு செய்யறேன். அதை மட்டும் பேரவைத் தலைவர் அனுமதிக்கணும். அதாவது இந்த டாங்ஸ்டன் சுரங்கத்திலிருந்து வெளியேறும் டைலிங்ஸ் எனப்படும் டாங்ஸ்டன் கழிவுகள் டாங்ஸ்டனை விட ஆபத்தான பல்வேறு கன உலோகங்கள், ஆர்சனிக், மெர்குரி, கோட்டியம், காப்பர், ஜிங்க், அதுபோன்று இது போர்க்கிஸ், இது உலக நாடுகளில், பெய்ஜிங்கில், சைனாவில் பாதிப்புகளை ஏற்பட்டு
அதை அந்த அரசு கொள்கை முடிவாவே இனிமேல் இந்த டாங்ஸ்டன் தொழிற்சாலையை தொடங்க மாட்டோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இன்னும் தேவைப்பட்ட 6 பக்கங்கள் இருக்கு. இதே போதுமானது. இல்ல நம்முடைய அமைச்சர், முன்னாள் அமைச்சர், நான் மதிக்கின்ற அண்ணன் நயனா நாகேந்திரன் அவர்கள் கைகளுக்கு தர, இது மக்களை அழிவுக்கு உள்ளாகும், நோய் ஏற்படும், புற்றுநோய் ஏற்படும், இருதய கோளாறுகள் ஏற்படும் என்பது நிரூபிக்கப்பட்டு இன்றைக்கு வளர்ந்த நாடுகள், விஞ்ஞானத்தில் நம்மை விட 1000 மடங்கு மேலாக இருக்கின்ற சைனா இதை தடை செய்வதற்கான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறது. அது மாதிரி போர்ச்சுகீசிய நாடு தடைகள் வெளியிட்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலும் தமிழ்நாடு முதலமைச்சர் கருத்தில் கொண்டும் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பெருமை கொண்ட இடம் என்கிற காரணத்தினால்தான் ஒன்றிய அரசை எதிர்த்து இந்த அவை இந்த தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறது. இந்த ஒட்டுமொத்த அவையின் உணர்வுகளுக்கு பாரதிய ஜனதா என்கிற அரசும் கட்சியும் அரசும் உரிய மதிப்பளிக்க வேண்டும் என்பதை பணியோடு தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் நயனா நாகேந்திரன், நீங்க ராஜஸ்தான்ல இருக்கீங்க, அது பாலைவனத்தில் இருக்கு. பேரவைத் தலைவர் அவர்கள் அது மட்டும் இல்ல சொன்னாங்க, ஸ்டெர்லைட் கொண்டு வந்தது மூடினதெல்லாம் சொன்னாங்க. நம்மளுடைய முதலமைச்சர் தான் ஸ்டெர்லைட்டை திறந்து வச்சாங்க. ஸ்டெர்லைட் வேணுமா வேண்டாமாங்கிறது அது வேற விஷயம். ஆனா திறந்து வைத்தது அதுக்கு பிறகு போராட்டம் ஆரம்பிச்சது யார் காலம் அதையும் சேர்த்து சொல்லுங்க. போராட்டம் நடத்துறதுக்கு யாரெல்லாம் போராட்டம் நடத்திலிருந்து யாரெல்லாம் பின்னணி இருந்தாங்க, 9 பேர் இறக்க நேரிட்டது, அதெல்லாம் யார் காரணம்? ஹைட்ரோகார்பன் யார் கொண்ட, யாருடைய காரணம்? மீத்தேன். மாண்புமிகு உறுப்பினர் வேலு எதுவுமே இங்க அனுமதிக்கல, எல்லாமே தடை பண்ணிட்டு இந்த அரசு வந்து இப்ப நீங்க இந்த டங்ஸ்டனுக்கு வாங்க, உங்க கருத்தை சொல்லுங்க. மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் கொண்ட தீர்மானத்தின்படி நாங்களும் ஏற்கனவே இது குறித்து எங்களுடைய அமைச்சர் கிருஷ்ணன், மாண்புமிகு மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியிடம் பேசியிருக்கிறோம். ஆக நல்ல செய்திகள், மக்களுக்கு மகிழ்ச்சிகரமான செய்திகள் வரும் என்பதை எதிர்பார்க்கிறோம். நன்றி, வணக்கம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இங்கு பிஜேபி கட்சியினுடைய பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த திரு நயனா நாகேந்திரன் அவர்கள் ரொம்ப அழகாக பேசியிருக்கிறாரு. அதாவது நான் கேட்கிறது, அவை முன்னவர் கொண்டு வந்திருக்கக்கூடிய தீர்மானத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா இல்லையா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தீர்மானம், அந்த தீர்மானத்தை எல்லா கட்சி தலைவர்களும் இது வரைக்கும் பேசினவங்க அத்தனை பேரும் வரவேற்றிருக்கிறாங்க. நீங்க அதை வரவேற்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரே வார்த்தையை சொல்லுங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணு இல்லை. மாண்புமிகு உறுப்பினர் நயனா நாகேந்திரன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அந்த பகுதி மக்களுக்கு பாதிப்பில்லாத வகையில் கொண்டு வந்திருக்கிற தீர்மானத்திற்கு நாங்கள் ஏற்கனவே பேசியிருக்கிறோம். மக்களுக்கு நல்ல செய்தி வந்து சேரும். அப்படின்னா நீங்க ஆதரிக்கிறீங்க எடுத்துக்கிடலாம், அப்படித்தானே அந்த தீர்மானத்தை? நன்றி.